நானு வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்த புசுடா. ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது எக்மாஸ்கிரிப்ட் 2016, அதாவது ES6. உங்களுக்கு ES6 பற்றி தெரியலனா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் எக்மானா என்ன, எக்மாஸ்கிரிப்ட்னா என்ன அண்ட் ES6 பற்றிலாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவையோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷன் மூலயமா நமக்கு கிடைக்கிற வேல்யூவையோ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து ஏஜ். இப்போது இந்த நேம் அண்ட் ஏஜை நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஷோ பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 3rd வேரியபிள் இல்லைனா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு கன்கார்டினேட் பண்ணி இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு ஷோ பண்ணுவேன். ஸோ இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். console.log hello my name is concatenation operator name. ஸோ நேமுங்கிற வேரியபிளில் தான் ஜான் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நேம் வேரியபிள் இங்கே கொடுக்குறோம். மறுபடியும் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் I am again concatenation operator age. ஏஜ்ங்கிற வேரியபிளில் தான் ஏஜ்க்கான வேல்யூ வந்திருக்கு. ஸோ அதனால் ஏஜ் again concatenation operator years old. அண்ட் இப்போ இதை கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணாமல் நம்மளோட டெர்மினல்லே Node.js யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்தை வந்து பாயிண்ட் பண்ணணும். இப்போ ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோட script.js அப்படின்ற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் சேஞ்ச் டைரக்டரி ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டரை வந்துட்டு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே தான் என்னோட script.jsங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு நோட் கொடுத்துட்டு ஃபைலோட நேம் ஸ்கிரிப்ட் டாட் அதோட எக்ஸ்டென்ஷன் ஜேஎஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கன்சோலில் ஹலோ மை நேம் இஸ் ஜான் அண்ட் ஐ எம் 30 years old அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போது இங்கே ப்ராப்ளம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணாததால் இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸும் அண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆம்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிட்டு அகைன் நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ப்ராப்பராக வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளால் எல்லாத்தையும் வந்துட்டு ஈஸியாக ரீட் பண்ண முடியுது. ஆனால் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ப்ராப்பரான ஃபார்மேட்லேயே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணிட்டோம். எக்மாஸ்கிரிப்ட் 6 வர்றதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணணும்னாவே கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். பட் இப்போது ES6 வந்ததுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் இந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்ட்ரிங்கில் வேரியபிள் வேல்யூவோ இல்லை எக்ஸ்பிரஷன் வேல்யூவோ வந்துட்டு எம்பெட் பண்ண முடியும்னு தெரியும். அதாவது ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ண முடியும்னு தெரியும். பட் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸோட சின்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்சோலில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். str. டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் எப்போவுமே வந்துட்டு பேக் டிக்கில் ஸ்டார்ட் ஆகி பேக் டிக்கில் வந்து எண்ட் ஆகலாம். ஸோ இதை கொடுத்து நீங்கள் உங்கள் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸோட ஓப்பன் அண்ட் க்ளோஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேக் டிக்ஸ்குள்ளே தான் நமக்கு தேவைப்படுற ஸ்ட்ரிங், வேரியபிள் அண்ட் எக்ஸ்பிரஷன் வேல்யூ எல்லாம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
ஹலோ ஐ எம். இப்போது நேமுங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எம்பெட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் இதை தான் வேரியபிள் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே வேரியபிளோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ வேரியபிளோட நேம் வந்துட்டு நேம் தான். ஸோ இங்கே நேம்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அண்ட் ஐ ஆம். ஏஜ் வந்து ஆட் பண்ணணும். ஏஜ் வந்துட்டு ஏஜுங்கிற வேரியபிளில் வந்து இருக்குது. ஸோ வேரியபிளை ஆட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ள நம்மளோட வேரியபிள் நேம் ஏஜ் அப்படின்னு கொடுக்கணும். இயர்ஸ் ஓல்டு. ஸோ நீங்கள் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேக்டிக்ஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஸ்ட்ரிங் வேரியபிள் வேல்யூ இல்லை எக்ஸ்பிரஷன் வேல்யூ எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் வேரியபிளோட வேல்யூவையும் எக்ஸ்பிரஷனோட வேல்யூவையும் நீங்கள் டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே அந்த வேரியபிளோட நேமையோ இல்லை அந்த எக்ஸ்பிரஷனையோ வந்து கொடுக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ கன்சோலில் எஸ்டிஆர் வேரியபிளை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண ப்ரீவியஸாக நமக்கு கிடைச்ச அவுட்புட்டும் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண அவுட்புட்டும் வந்துட்டு சேமாக இருக்குது. பட் ஸ்பேசஸ் இஷ்யூ வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணோம். பட் இங்கே டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை டைப் பண்ணுற மாதிரியே பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு அவுட்புட்டும் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிருச்சு. அண்ட் இப்போது டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸை எப்படி நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐ ஆம்ன்ட்டு இருக்கிறத நான் ஐ எம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறேன் ஐ எம். ஸோ இது இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஹலோ ஐ எம் அண்ட் என்னோட நேம். ஸோ இப்போ கன்சோல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ ஐ எம் ஜான். அதே மாதிரி நேமுக்கு நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நம்ம சிங்கிள் கோட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதேமாதிரி இப்போ டபுள் கோட்ஸ். ஸோ நேமுக்கு வந்து நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் வந்துட்டு அந்த வேரியபிளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நான் ஆட் பண்ணாவே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ ஐ எம் ஜான். சிம்பிளாக இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸை வந்துட்டு நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதையே நீங்கள் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டபுள் கோட்ஸில் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் கோட்டை உள்ளே யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் உங்கள் ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உள்ள டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் சேம் கோட்ஸை ஸ்ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்ட்ரிங்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் எக்ஸ்பிரஷன் வேல்யூவை எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இப்போது did you find this video helpful? அண்ட் இப்போ என்னோட எக்ஸ்பிரஷனை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸ்பிரஷன் இல்லைனா வேரியபிள் வேல்யூவை ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டாலர் சிம்பிள் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டோம். அண்ட் இதுக்குள்ளே நம்மளோட எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. அன்றைக்கி வேல்யூ வந்து நான் ட்ரூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். Did you find this video helpful? Yes. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஷனையும் உங்களோட டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.